இந்த பாதை, இந்த நதிகள், இந்த பனி, இந்த மைதானம் எல்லாமே என் கூட பேசுது. 2 வருஷம், 1000 மைல் தூரம், வித்தியாசமான மனிதர்கள், ஒவ்வொரு இடத்துக்கும் பயணிக்கும் போது எவ்வளவோ புது புது விஷயங்கள். யாரும் வாங்க வராம போங்க, நான் கொல்லத்துக்கு போறேன். நீங்க கொல்லத்துக்கு போங்க இல்ல கொலைக்கு இருக்க போங்க, டிக்கெட் எங்க தானே இருக்கு. அப்புறம் அங்க இருந்து நேரா டுவாண்டம் போறோம். டுவாண்டத்துக்கு ட்ரோன்லாம் போக மாட்டோம். அங்க போய் ஒரு பொய்யை அடிச்சு விட்டா நீ சும்மா அடைய. வெயிலின் தாக்கம். மாமா, நாய் தொல்லை தாங்க முடியலன்னு இடம் மாத்தி படுத்திருக்குமே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க? நான் ஒண்ணுமே நினைக்கிறேன். யோ, எங்கேயா அந்த வீரரை காட்டுறவங்களுக்கு ஜல்லிக்கட்டு மக்களே, நான் நேரா ஜல்லிக்கட்டு எங்க நடக்கும்? மதுரையில. இதுல உள்ள எம்பி ஜிபி எல்லாம் முடிக்க விட மாட்டாரு. வீடியோ எடுங்காரு. சரி, அவருக்காக ஒரு வீடியோ எடுக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு பேஷண்ட் படுத்து கிடக்கு பாருங்க. இவர் தான் நம்ம சீனியரசு. இவர் கடந்த 2 நாட்களாக மனநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். ஆகவே இவரை நாங்க நேற்று ரங்கசமத்திலிருந்து மிஸ் ஆகிவிட்டார். அவரை நாங்கள் தற்போது தென்காசி ரயில்வே ஸ்டேஷன்ல கைப்பற்றி விட்டோம். அவரை தற்போது நாங்கள் சென்னை அழைத்து சென்று கீழ்ப்பாக்கத்தில் உள்ள வைத்தியகர ஆஸ்பத்திரி சேர்க்க போறோம். கூடவே நாங்களும் சேர்ந்துருவோம். நாங்க எங்க கூட வந்த நண்பரை ஒருத்தர் தவற விட்டா அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது பார்த்து சொல்லுங்க. கருத்த மச்சம் கண்ணுக்குள்ள இருக்கும், வெள்ளை மச்சம் பல்லுல இருக்கும். இந்த சிரிப்பு சத்தத்தை வச்சு கண்டுபிடிச்சா இந்த தான் இருக்காரு. இப்போ தென்காசியிலேருந்து கொல்லம் போகிற ட்ரிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுவும் ட்ரெயின் பயணம் தான். போகும்போதே அருமையான வியூவெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் போகும்போது நைட்டு போனதுனால தூங்கிட்டோம். இது வந்து பாதிக்கு மேலே தான் எழுந்திரிச்சோம். ஸோ கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கிறேன். வரும்போது ஆனால் நல்ல நல்ல வியூவெல்லாம் இருக்குது, குகையெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சராகவே சூப்பராக இருக்குது, இடமெல்லாம் செமையாக இருக்குது. இதோட பயங்கரமாக இருக்கும். வரும்போது தான் நல்ல நல்ல வியூவெல்லாம் பார்த்தோம். உங்களுக்கும் காட்டுறேன், எங்களோடு பயணிங்க. ரொம்ப காசெல்லாம் செலவு பண்ணி கொல்லத்துக்கு போகலை. தென்காசியிலேருந்து கொல்லத்துக்கு போகிறதுக்கு வெறும் 55 ரூபா தான். 55 ரூபாலேயே உங்களுக்கு அருமையான வியூவை பார்த்துடலாம். சூப்பராக இருக்கும் போகிற ரூட்டு ஃபுல்லாகவே. ஓகே, எந்திரிச்சாச்சு. காலையில் எந்திரிச்சிட்டோம். எந்திரிச்சதும் ஃப்ரெஷ் ஆகிட்டு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, மெயினாகவே இப்போ வந்து ட்ரெயினில் போகும்போது அந்த வியூவெல்லாம் பார்க்கலாம் தான் வந்தோம். இருந்தாலுமே கொல்லத்தில் ஒரு பீச் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பீச்சை போய் பார்க்க போனோம். இடையிலேயே ஒரு ஆறு இருந்தது, அதையும் போகிற வழியில் பார்த்தோம். ஆரியங்கா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலருவி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென்மலை, இதெல்லாம் இந்த ரூட்டில் தான் இருக்குது. கொல்லம் வந்து சேர்ந்துட்டோம். வெயிட்டிங் ஹாலில் போய் கொஞ்ச நேரம் எழுந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ குடிக்க வந்துட்டோம். சார் வடை வேணுமா? சாப்பிடுங்க. மத்தியானம் சாப்பாடு கிடையாது, இதுதான் காலை சாப்பாடு. திருப்பி கேட்கக்கூடாது, மாமா சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இவர் சொன்ன மாதிரி மதியம் யாரும் சாப்பிடலைங்க. ட்ரெயின் 12 மணிக்கு ஏறிட்டோம். காலை சாப்பாடு லேட்டாக சாப்பிட்டதுனால சாப்பிட காஸ்ட் தான். எந்த வண்டி போக முடியாது, நடைபயணமாக தான் போகிறோம். மார்னிங் ஒரு வாக் மாதிரியே போய்கிட்டு இருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பீச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 3.5 கிலோமீட்டர் இருக்கும். காலையில் வந்து ஓகே பரவாயில்ல, வெயிலெல்லாம் அடிக்கல, அதனால நாங்கள் நடந்தே போயிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆறு இருந்தது. மாமா இல்ல மாமா, கடல் இங்கே தானே இருக்கு. இதுதான் கடல், ஆனால் தண்ணி இங்கே தானே போகுதுல்ல. கடலை பார்த்து தண்ணி போகாமல் ஆப்போசிட்டில் தண்ணி போய்கிட்டு இருந்தது. எங்கேருந்து வருது எங்கே போகுதுலாம் தெரியல. பீச்சை பார்க்க போகிறோம், வாங்க உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் மக்களே, இதுதான் கோவளம் பீச். பார்த்துட்டீங்களா? கோவளம் பீச், கோவளமா? இவர் அப்படித்தான் அடிக்கடி மெமரி லாஸ் ஆயிடுவார். இந்த பீச்சு கொஞ்சம் ஆபத்தான பீச்சு, கொஞ்சம் ஆழமானதும் கூட. பாறைகள்லாம் இருக்குதான், அலை வந்து ரொம்ப அடிக்கும். இப்போ வந்து லோக்கலில் சொன்னாங்க அலை வந்து பயங்கரமாக இருக்கும். இதுலலாம் குளிச்சிங்கன்னா உள்ளே இழுத்துட்டு போயிடும். உள்ளே இழுத்துட்டு போய் பாறையில் போய் அடித்து அப்புறம் வந்து மரணம் தான். ஸோ நீங்கள் எல்லாம் குளிக்காதீங்க அப்படின்னாங்க. நீங்களும் இங்கே போனீங்கன்னா குளிக்காதீங்க, ஆபத்தான கடல். வெளியே நின்று பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது, ஆனால் மீன் ஸ்மெல் தான் கொஞ்சம் தாங்க முடியல. இங்கே பெரிய லெவலில் ஒரு கடை எதுவுமே கிடையாது, கொஞ்சம் தள்ளி தூரமாக தான் போகணும். நீங்கள் ஒரு வேளை போனீங்கன்னா வாட்டர் பாட்டிலு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. குளிக்கலாம் கூடாது, மீன் ரொம்ப பிடிக்காங்க.
கடல்ல தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறாங்க. ஒருத்தர் பெரிய மீனா பிடிச்சாரு. அந்த ஏரியாவும் ரொம்ப பேர் தூண்டி போட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய மீன் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த அலை அடிச்சு போன இடத்துல மண்ணை பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படி ஒரு அழகான கோடு கோடாக இருக்கு பாருங்க. அது எப்படி ஏற்படுதுன்னு தெரியல, எதனால் ஏற்படுதுன்னு தெரியல. பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. நார்மலான கடல் மாதிரி இல்லை. நார்மலாக கடல் வந்து ஒன்று போல் அடிச்சு போகும், ஒன்று போல் போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியே இருந்தது. இந்த கடலோட சீற்றத்தை பாருங்கள். அலையெல்லாம் பெருசு பெருசாக வந்தது. நீங்களும் நேரில் பார்த்தா கூட போக மாட்டீங்க, போக தோணாது. கொஞ்சம் பயமாகவே இருந்தது. சாப்பிடவே மாட்டேன். இதெல்லாம் எடுக்கலாம் சார். இங்கதான் அடிச்சு நாய் பஞ்சிக்கிறேன். அப்படியா? டெலிவரி பார்த்துருக்கீங்களா? அலை வந்து உள்ளே இழுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு இந்த மாதிரியா மண்ணை வந்து கொஞ்சம் தோண்டி அதில் நின்று தான் மீன் பிடிச்சாங்க. தமிழ் ஆளுங்களுக்கு மலையாளம் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் மலையாள ஆளுக்கு தமிழ் தெரியாமல் இருக்காது. எல்லாருமே தமிழ் தெரிஞ்சிருக்கு. தமிழில் பேசுனாங்க. பெரிய போட்டு எதுவுமே உள்ள கடலுக்குள்ளே இறங்கலை. சிங்கிள்ஸ் போட்டு தான் ரொம்ப நின்னது பக்கத்துலேயே. இந்த இருக்கு பாருங்கள், இதான் சிங்கிள் போட்டு ஒரு ஆளாக போய் கடலில் போய் பிடிச்சிட்டு வருது. பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருக்குது, ஆனால் இழுக்கும் போது தான் தெரியுது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நல்லா வெயிட்டாகவும் இருந்தது. இப்போ அவர் கூப்பிட்டாருன்னே நாங்கள்லாம் போய் இழுத்தோம். வாங்க தம்பி, ஒரு இளவட்ட ஹெல்ப் பண்ணா மலத்துக்கிட்டு வீடியோ வேற என்ன நான் என்ன எடுத்து சொல்லியிருக்கான். உன் மலத்துல வீடியோ இருக்கு. யாருங்கடா ஜாலியா கூப்பிட்டு இங்க வந்து வலிச்சா மதி. நம்ம தம்பியாக்கு தாக்கத்து இருக்கு. போச்சோ காணாம பറ്റുம். என்னடா கொஞ்சம் பெரிய போட்டால் போகுதுன்னு பின்னாடியே போய் பார்த்தோம். கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தா அங்கே ஹார்பர் போல் கப்பல் தளம், பெரிய பெரிய கப்பல்லாம் வந்து நின்னது. அங்கே தள்ளி போய் பார்த்தா தான் தெரியுது ரொம்ப கப்பல் நின்னதுங்க. அங்கிட்டு போக முடியல, டயர்ட் ஆனதுனால நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டோம். இங்கெல்லாம் தூரத்தில் இருந்தால் பார்த்தோம், கிட்ட எல்லாம் போகலை. இது என்ன மீன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பிடிச்சி தூண்டிலோட வெட்டி தூர போட்டிருந்தாங்க மீனையே. என்ன மீன் தெரியல. இந்த சங்கெல்லாம் பார்த்துருப்போம், ஆனால் சங்குக்குள்ளே என்ன இருக்குது என்ன ஏதுன்னெலாம் தெரியாது. ஆனால் நான் இன்றைக்கி பார்த்தேன் இந்த பீச்சில் சங்குக்குள்ளே வந்து நண்டு மாதிரி ஒன்று இருந்தது. பார்க்கறதுக்கு அழகாகவும் இருந்தது. சங்கு தான் அழகாக இருந்தது. உள்ளே வந்து அதை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, எப்படின்னா கடிச்சிடக்கூடாது அப்படின்னு. பார்த்தீங்களா, நண்டு கொடுக்கு மாதிரியே இருக்கா. அப்புறம் வந்து வெளியில் எடுத்து பார்த்தோம், இந்த இதுதான் இருந்தது. நாங்கள் கொண்டு போன தண்ணியும் வேறு காலியாகிட்டு அடிக்கிற வெயிலுக்கு மண்டை சூடாயிருச்சு, டயர்டாயிருச்சு. பாருங்கள், ப்ரோவில் ரொம்ப டயர்டாயிட்டான், நாங்களும் டயர்டாயிட்டோம். நண்பர் ஒருத்தர் தொலைக்கிட்டாரு. ரிட்டன் வரும்போது ஒரு இடத்துல டேன் பண்ணணும், டேன் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டாரு. 3 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டாரு. அப்புறம் கால் பண்ணி கூப்பிட்டோம், லொக்கேஷன் வந்தார். நீங்கள் என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி. இட்லி தான் விட்டு என்ன இட்லி தோசை இதான் இப்படி நீங்கிறது. வெயிலின் தாக்கம் கேரளாவில் சீசன் தான் சொல்றாங்க. மழை இல்லை, ஒன்றும் இல்லை, வெயில் தான் இருக்கு. நான் எடுத்துட்டு போ, அவர் டுபா கொடு. ஆமா, உண்மையே சொல்றேன் அங்கிள்.
இந்த வெயில் அடிக்கும் அந்த மடல வச்சுக்கோங்க. प्रसन्नवदना सौभाग्यदां भाग्यदा. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தோம். என்ன சாமின்னு பார்க்கும்போது அது தேவின்னு சொன்னாங்க. நம்ம ஊரில் பத்திரகாளின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரியா இருந்தது. ஒரு வேளை காளி அம்மன் அந்த சாமியாக தான் இங்கே தேவின்னு சொல்கிறாங்களா இருக்கும். நல்லா இருந்தது கோவில், பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. இங்கே உள்ள கோயிலெல்லாம் நம்ம கோயில் மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கேயும் கூட தமிழில் இருந்தது சாமி பேரெலாம். அந்த கடலில் உள்ள மீனெல்லாம் சாப்பிட்றதுக்காக கழுகு ரொம்ப அலைஞ்சதுங்க. பாருங்கள், கழுகு சூப்பராக இருந்தது. ரயில்வே ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் அங்கே இங்கேன்னு கழுகு கொஞ்சம் நார்மலாக இருந்தது. கடல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கழுகு இருந்தது. பாய் பாய் கொல்லம்னு கிளம்பிட்டோம். ஆனால் இதுக்கு பிறதான் இருக்குது சம்பவமே. ரொம்ப சூப்பரான வியூலாம் வரும். பாருங்கள், ஆறை பாருங்கள், ட்ரெயின் மேலே குடி போகுது, கீழே ஆறு இருக்குது, ஆற்றுப்பாலம் பார்க்கறதுக்கு அருமையாக இருந்தது. தண்ணி ரொம்ப போனது. ஆனால் நாங்கள் போன நேரம் தான் மழையே இல்லை, வெயில் தான் கொன்னுட்டு. அங்கே உள்ள பில்டிங்கெல்லாம் பெரிய ஊராக இருந்தது. ஆனால் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலாக்காக இருந்தது. நம்ம ஊரில் கிராமமாக இருந்தாலுமே அங்கே கொஞ்சம் நெருக்கமாக ஒரு தெருவு மாதிரி கட்டி தான் வீடு இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி எல்லாம் நான் பார்க்கல. அங்கங்கே தனித்தனியாக தான் வீடு இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் வேலிமுள்ளி எப்படி அங்கங்கே முளைச்சிருக்குமோ அதே மாதிரியே வாழை அங்கங்கெல்லாம் முளைச்சிருந்தது. போகிற இடமெல்லாம் வாழையாக தான் இருந்தது. இது தன்னாலே தன்னால் முளைச்சதா அல்லது இவங்க முளைக்கப்பட்டதான்னு தெரியலை. நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. இதுக்கு பிறதாங்க சூப்பர் வியூவெல்லாம் வரும். பாருங்கள், ட்ரெயினோட பாதை நல்லா மலைக்கு மேலே போகுது. நம்ம இருக்கிறதே மலைக்கு மேலே தான், இருந்தாலுமே மேலே இருக்குது, கீழேயும் மலை இருக்குது, மேலே மலை இருக்குது. மேலே உள்ள மலையில் வந்து ட்ரெயின் போகுது, கீழே உள்ள மலையெல்லாம் சூப்பராக தெரியுது. நம்ம கொடுத்த 55 ரூபாய்க்கு இவ்வளோ ஒர்த்தா இடம் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனால் தென்காசிலேயே பக்கத்தில் இருந்துக்கிட்டே இவ்வளோ இடத்த பார்க்கலாம். நல்ல ஒர்த்தான பிளேஸு. இதான் 13 கண் பாலம். குகைக்குள்ளேருந்து வண்டி வந்து திரும்பியும் குகைக்குள்ளேயே போயிடும். இந்த வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சின்ன குகை தான். ஆனால் ஒரு குகை இருக்குது, அது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அது லாஸ்ட்டாக வந்தது, ஆரியங்காவுக்கு அடுத்து நினைக்கிறேன். செமையாக இருந்ததுங்க அந்த குகை. உங்களுக்கு காட்டுறேன். இருந்தாலும் இந்த குகையும் பாருங்கள், பார்க்கறதுக்கு அருமையாக இருந்தது. இந்த ட்ராவல் வந்து ஒரு புதுவித அனுபவத்தை கொடுக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பாருங்கள், அருமையாக இருந்தது. எவ்வளோ அழகுன்னு பாருங்கள். நீங்கள் போகிற நேரத்தில் ஒரு வேளை மழை பெஞ்சதுன்னா அது உங்களுக்கு மழை வந்து பெஞ்சதுன்னா செம இதோட சூப்பராக இருக்கும். இவெல்லாம் அங்கங்கே தண்ணி வடிச்சுக்கிட்டே இருக்கும். மழையெல்லாம் மேகமெல்லாம் அப்படியே மரத்தெல்லாம் தொட்டுட்டு போக மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். நாங்கள் போகிற நேரம் செம வெயில், அதனால் எதுவுமே பார்க்க முடியலை. பாருங்கள் எவ்வளோ மேலே ட்ராவல் பண்ணுறோம், எவ்வளோ கீழே அது இருக்குதுன்னு பாருங்கள். அங்கங்கே ஊரெல்லாம் இருக்குங்க. இப்போ வர்ற வழியில் தான், அதாவது கொல்லத்துலேருந்து தென்காசிக்கு வர்ற வழியிலேயே தெம்மலை டேம் இருக்குது. முதல்ல அந்த டேம் வந்து கொஞ்சம் பெரிய டேமு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக பாலருவி இருக்குது, வாட்டர் ஃபால்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆரியங்கா வியூன்னு சொல்லுவாங்க, ஒரு வியூ பாயிண்ட்டு. அந்த வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. இந்த இடமெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் பைக்கில் தான் போகணும். ட்ரெயினில் வந்து போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், டைம் எடுக்கும். ஏன்னா இறங்கி அந்த இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். பைக்கில் போனீங்கன்னா செமையாக இருக்கும். ஆல்ரெடி நான் பைக்கில் வாட்டர் ஃபால்ஸ், பாலருவி வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் வந்து டேமுக்கெல்லாம் வந்திருக்கிறேன். இங்கே வந்து அன்னாச்சி பழம் விளைவிக்கிறாங்கன்னாங்க. தேயிலை தோட்டமும் இந்த இடத்துல இருக்குது. தெம்மலை டேமும் அப்புறம் வந்து வாட்டர் ஃபால்ஸும் வந்து நம்ம வீடியோவில் இருக்குது, வேணுன்னா போய் பாருங்கள், அருமையாக இருக்கும். இதுதான் ரொம்ப நீளமாக போகிற குகை. பாருங்கள், ரொம்ப தூரம் போய்கிட்டே இருந்தது. எல்லாம் லைட்டு போட்டிருந்தாங்க, அதனால் பயப்படாமல் போகலாம், நல்லா இருந்தது. ரொம்ப நேரம் ஆனதுனால அடிச்சு விட்ட ஸ்பீடில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், குகையிலேருந்து வந்து
மறுபடியும் குகைக்குள்ளேயே இந்த ட்ரெயின் போகும். அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஆறு இருந்தது. அங்கே வியூவும் செமையாக இருந்ததுங்க. இந்த வந்துட்டு பாருங்கள் குகை. இந்த குகைக்குள்ளே இப்போ போகும் பாருங்கள். எவ்வளோ அழகான விஷயம் இது. இது கொல்லத்துலேருந்து வரும்போது 3வது டனல். மொத்தம் எத்தனை டனல் இருக்குன்னு எண்ணிக்கோங்க. அடுத்த வழியாக ஒரு சின்ன டனல் இருந்தது. இந்த இடத்துல நல்லா தெரியும், பக்கத்துலேயே ரோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு, ட்ரெயின் போகிற பாதை வேறு. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. இதுதாங்க இருக்கிறதுலே பெரிய டனல். ஆரியாங்காவுக்கு அடுத்து வரும். இந்த டனல் போய்கிட்டே இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் தான் தெரியல. ரொம்ப நேரம் போய்கிட்டே இருந்தது. குறைஞ்சது 2 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த டனலை கிராஸ் பண்ணதுக்கு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டது. அதனால் வீடியோவை ஸ்பீடாக வச்சுட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சுங்க. தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் போகிறதுக்கு உண்டான ஃபேமஸான வளைவு எஸ் வளைவு. அங்கே பெய்கிற மழையினால தான் நம்ம தென்காசி மாவட்டத்துக்கு நல்லா தண்ணி வருது. நம்ம தென்காசி மாவட்டத்துலேயும் நல்லா மழை பெய்யுது பாருங்கள். அங்கேருந்து தண்ணி வருது பாருங்கள். கேரளாவிலேருந்து தண்ணி வடியுது. கொல்லத்துலேருந்து வரும்போது கூட்டமே இல்லை, நல்லா ஃப்ரீயாக வந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இறங்கியிருக்கோம். அங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு ரொம்ப கூட்டம் ஆகிடுச்சு. எங்களால் நிற்க கூட முடியல. பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்கன்னு. நாங்கள் உட்காந்து அப்புறம் வந்து கை குழந்தை வச்சுட்டு ஒரு அக்கா வந்தாங்க. அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு நான் தென்காசிலேருந்து நிற்க ஆரம்பிச்சிட்டேன்.